நம்ம அன்னாச்சி பழ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. வணக்கம், வெல்கம் டு நம்ம ஃபேமிலி குவிசின். இன்றைக்கி நம்ம அன்னாச்சி பழ பஜ்ஜி சமைக்க போகிறோம். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல முட்டையை உடச்சிக்கோங்க. முட்டையை உடச்சிட்டு அதை நல்லா அடிக்கணும். அடுத்து இப்போ நம்ம மைதா மாவை அடித்து வச்சுருக்க முட்டையில் போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கான தண்ணி ஊற்றுறோம். இப்போது இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட நம்ம சோள மாவையும் சர்க்கரையும் பேக்கிங் சோடாவையும் கொஞ்சம் உப்பையும் சேர்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி அன்னாச்சி பழத்தை வெட்டலான்னு பார்க்கலாம். முதல்ல அதோட இலை பகுதியை வெட்டி எடுத்துடலாம். அந்த காம்பு பகுதியை எடுத்து வெட்டிட்டு அடிப்பகுதியில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை வெட்டி எடுத்துடலாம். அப்புறம் சைடில் இந்த மாதிரி அந்த இருக்கிற அந்த தோலை நல்லா மெலிசாக சதை வராத அளவுக்கு மெலிசாக வெட்டி எடுக்கணும். இப்போது அதை அரிய போகிறோம். ரவுண்டாக அரிய போகிறோம். மெலிசாக ரவுண்டாக அரியணும். அப்போ ரொம்ப மொத்தமாக இல்லாமல் எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்போ நல்லா முறுமுறுன்னு வரும். அதுக்காக நல்லா மெலிசாக வெட்டணும். இப்போது அன்னாச்சி பழத்தோட நடுப்பகுதியை எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் மூடி. அப்போது அதை வந்து நடுப்பகுதியில் வச்சு நல்லா அழுத்தி எடுத்துருங்க. அப்படி வரேன்னா பின்பகுதியில் வச்சு மறுபடியும் அழுத்துங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இப்படி வந்துடும். எடுத்து தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே எடுத்து வச்சுருங்க. அன்னாச்சி பழத்தை நம்ம ரவுண்டாக வெட்டி நடுப்பகுதியை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அது தண்ணியை இழுத்துருக்குன்னு. இது காரணம் என்னென்னா, அது தண்ணி இழுக்கலை அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடுறப்போ அந்த தண்ணி பட்டு அது எண்ணெய் வெடிக்க ஆரம்பிக்கும், எண்ணெய் தெறிக்கும். அதனால் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வைக்கிறது நல்லது. அது அதில் இருக்க ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சி எடுத்துரும். பாருங்கள் எந்த அளவுக்கு அது தண்ணியை இழுத்துருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. வாங்க பஜ்ஜி போடலாம். இப்போது அன்னாச்சி பழத்தை கையில் ரெண்டு விரலில் எடுத்து ரொம்ப முக்கக்கூடாது, அப்புறம் எண்ணெய் உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அன்னாச்சி பழ பஜ்ஜியில் இப்போது நம்ம அரைச்சி வச்ச வெள்ளை சர்க்கரை பவுடரை போட போகிறோம். இதுக்கு தேவை வந்து என்னென்னா சும்மா ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி டீ வடிகட்டுற
வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து சலிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது சாப்பிட்றப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ ஒரு சைடு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த சைடு இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிவிடுங்க. முன்னாடி பண்ண மாதிரி கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி.